முட்டை தொக்கு வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். 2 முட்டை இருந்தால் கூட போதும். 2 பேர் சாப்பிட்ற மாதிரி தாராளமாகவே ரெடி பண்ணிடலாம். நல்லா காரசாரமாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு முட்டையை வேக வச்சுட்டு தோலெல்லாம் உழிச்சிட்டு கட் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் 2 கிராம் சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகா, 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. லைட்டாக உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக வதங்கி வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக மஞ்சள்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் சிக்கன் மசாலா, வேணும்னா இன்னும் ஒரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சிக்கன் மசாலாவே சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இதெல்லாம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த மசாலாலாம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா கட் பண்ணி வச்ச முட்டையை சேர்த்துட்டு கொத்தமல்லியையும் தூவி விட்டு ஒரு 2 நிமிஷம் கிளறி விடுங்க. கடைசியாக கஸ்தூரி மெத்தியும் கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான், சூப்பரான முட்டை தொக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாதத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம், சப்பாத்திக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.